இந்த செடியை சாதாரணமாக கருதுகிறார்கள். இந்த செடி உங்களுடையது என்று தவறாக நினைக்காதீர்கள் நண்பர்களே. இந்த செடி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெண்ணை இளமையாக்கவும் முடியும். அதாவது பெண்ணை அதைச் செய்யும்போது உங்கள் கணவரை முழுமையாக திருப்திப்படுத்துங்கள். அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் இந்த செடி அவர்களுக்கானது. இதன் பயன்பாடு ஒரு சஞ்சீவியாக நிரூபிக்கப் போகிறது. இன்றைய காணொளியில் அதை எப்படி செய்வது என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். இந்த தாவரத்தை பயன்படுத்துவதன் பல நன்மைகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். சந்தாதாரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்கிக் கொண்டனர். இப்போது உங்கள் முறை நண்பர்களே. இது 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. மதிப்பிற்குரிய குருஜியின் கதையில் குருஜி கூறினார், வருடம் முழுவதும் பூஜை பாராயணம் செய்தால் என்று சொன்னேன். நீங்கள் மந்திர தந்திரங்களை செய்து சோர்வடைந்து விட்டீர்களா? நீங்கள் சிறிதளவு கூட பயனடையவில்லை என்றால் பிறகு நீங்கள் தாவரத்தின் வேரைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். அவர் அதை நமது அறிவுறுத்தல்களின்படி சரியான நேரத்திலும் நல்ல நேரத்திலும் செய்ய வேண்டும். சுப நேரத்தை பார்த்த பிறகு நீங்கள் அதை அணிந்தால் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள சில விஷயங்கள் உள்ளன என்று நம்புங்கள். சில நாட்களில் பணம் மழையாக பெய்யத் தொடங்கும். நீங்கள் பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும். நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் வீடு உங்கள் விதி இருக்கும். நீங்கள் வானத்தில் எங்கு சென்றாலும் செல்வம் உங்களை பின்தொடரும். ராகு தோஷம் வரும், பித்ர தோஷம், கால சர்ப்ப தோஷம் எங்களை பின்தொடர்ந்தால் எல்லா வறுமையும் தீமைகளும் நீங்கும். குறிப்பிடப்பட்ட தாவரத்தின் வேரை மட்டும் அணியுங்கள். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் இது உங்களுக்கு கடந்து செல்ல உதவும். உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் ஆகிய 3 கடவுள்களின் ஆசீர்வாதங்கள் உள்ளன. நீங்கள் எல்லையற்ற ஆசீர்வாதங்களைப் பெறுவீர்கள். பின்னர் நீங்கள் முன்னேறுவீர்கள். உலகில் எந்த சக்தியாலும் இதைச் செய்வதை தடுக்க முடியாது. அதன் வேர்களில் 3ம் இருப்பதால் அது அதை கண்டுபிடிக்கும். இது பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஷ் ஆகிய கடவுள்களின் வசிப்பிடமாக நம்பப்படுகிறது. அல்லது ஒட்டுமொத்தமாக அது அப்படித்தான் என்று சொல்ல வேண்டுமா? முழு பிரபஞ்சமும் பின்வருவனவற்றைக் கொண்டதாக கருதப்படுகிறது. நண்பர்களே, பாருங்கள். விஷயம் என்னவென்றால், நமது வேலை எனக்கு அறிவுரை கூறும் எண்ணம் இல்லை. நாங்கள் அறிவுரை மட்டுமே வழங்குவோம். இப்போது நீங்கள் அதை நம்பலாம் அல்லது நம்பாமல் போகலாம். நான் விரும்புகிறேன். ஆனால் நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்வேன். அது நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் படகு கடந்து செல்லும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை நினைவில் வைத்திருப்பீர்கள். அதனாலதான் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாதியிலேயே விட்டுவிடாதீர்கள். பாருங்க, நிறைய பேர் வீடியோவை பார்க்கிறாங்க. நாங்கள் அதை இடைவிடாமல் பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவர் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையையும் சந்திப்பதில்லை. வெற்றியை அடைய முடியாது. அதனால் வீடியோவை பாதியிலேயே முடித்து விடாதீர்கள். பக்தர்களே, இந்த வீடியோவில் முழு விஷயத்தையும் பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு அபமார்க் செடியைப் பற்றி சொல்லப் போகிறோம். கங்கை அன்னையைப் பற்றியும் இந்த தாவரத்தின் வேரைப் பற்றியும். அதன் இலைகள், வேர்கள் மற்றும் தண்டுகளில் பிரம்மா, விஷ்ணுவும் மகேஷும் இந்த 3 கடவுள்களின் வசிப்பிடமாக